நான் தான் வந்து அதனுடைய குலதெய்வம், அதனால நீ ஒரு நல்ல வழிகாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுமா. அப்போ நம்மளுக்கு நம்ம பார்க்குறோம், பிரசனம் பார்க்குறோம், அவங்க சொல்றாங்க நம்மளுக்கு குலதெய்வம் தெரியும். ஆனா குலதெய்வத்தோட அருள் தெரியல. இந்த விஷயம் இந்த சப்ஜெக்ட் தான் வரும். அப்ப குலதெய்வத்தோட அருள் கிடைக்கலன்னு என்ன பண்ணணும்? அப்புறம் வந்து பிரசன்னமா இருக்கிறதுன்னு பார்த்துட்டு என்ன வேண்டுதல், ஏன்னா ஒரு சில நெய்வேத்தியங்கள் இருக்கும். சாமிக்கு வந்து என்னதான் பண்ணணும் நெய்வேத்தியம் வந்து பரம்பரை பரம்பரையே பண்ணுவாங்க. குலதெய்வத்துடைய பரிபூர்ண கடாட்சம் കഴിக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நொச்சி செடின்னு இருக்கும். அது 2 நொச்சி இருக்கு, எது வேணாலும் வாங்கிக்கலாம். குடும்பந்தொழில் பொருளாதாரம் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துல வந்து எப்படின்னா, ஏதாவது வியாதிகள் உடல்ல வந்து நீண்ட காலமா உபத்திரம் பண்ணக்கூடிய வியாதிகள் இருந்தா விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம், ஆனை முகத்தோன் பாதம், ஆதி முதல் 15 திருவாதம் போற்றி செய்து அனைத்து நல்லுளங்களுக்கும் இனிய வணக்கம் கூறி ஒரு அற்புதமான தருணத்தில் வந்து ஒரு நல்ல தாந்திரிக பரிகாரம் சொல்ல வந்திருக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போனது எப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துல பிரச்சனை அப்படிங்கிற விஷயம், குழந்தைகள் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம், குடும்பத்துல பிரச்சனைகள், அண்ணன் தம்பி பிரச்சனைகள் அப்படிங்கிறத பெரும்பான்மை எல்லா பக்கமே காணப்படுகிறது அப்படிங்கிற சொல்லலாம். இது ஏற்கனவே சொல்லப்பட்ட பரிகாரமா இருந்தாலும் கூட அதனுடைய அழுத்தம் வந்து கொஞ்சம் அதிகமான விஷயம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏன்னா குடும்பம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இந்த சண்டை தகராறு அந்த காலத்துல ஒரு 10 குழந்தை 15 குழந்தை இருக்கிற போது கூட பெரிய பாதிப்புகள் ஒன்றும் தெரியல. இப்ப அது ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கிற போதே வந்து குடும்பத்துல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. அதாவது அப்பா பேச்சு கேட்கறதுல, அம்மா பேச்சுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குல்லங்க. இதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமை அப்படிங்கிற விஷயம் தான் அதுல வருது. குலதெய்வத்துடைய அருள் இல்லாமை, குலதெய்வத்துடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்காமை அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வந்துடுது. அப்போ அந்த குலம் வளர குலதெய்வத்தோட அருள் வேணும். அப்ப அதே போல குழந்தை இல்லாத காரணத்துக்கும் அதுவே தான். இந்த குழந்தை இல்லாமல் போறதுக்கும் குலதெய்வத்தோட அருள் இல்லாதது. அப்ப வந்து குழந்தைகளுடைய பிரச்சனைகள் அப்ப அது ஏதோ அங்க ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரச்சனை அப்ப குலதெய்வத்தில் ஏதோ ஒரு புள்ளி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இது குழந்தைகளை அடிக்கிறதுனாலயோ, திட்டுறதுனாலயோ, சண்டை பிடிக்கிறதுனாலயோ எந்த எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது. ஸோ அது குலதெய்வத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு, இதுக்குன்னு சொல்லி பிரசனம் எல்லாம் பார்க்குறாங்க. பிரசனம் எல்லாம் பார்க்குறாங்க. அப்ப பிரசனம் பார்க்கும்போது இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பிரசன முறையில் சொல்றவங்க இருக்காங்க. அல்ல இப்ப நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏதாவது நம்ம வந்து ஒரு வேண்டுதல் அப்ப நம்ம அபிஷேகம் பண்றோம். 16 விதமான மூலிகை போட்டு அபிஷேகம் பண்றோம். வஸ்திரம் எடுத்து கொடுக்குறோம். பொங்கல் வைக்கிறோம். அல்லது வந்து இந்த கிடா வெட்டுறது இது மாதிரி விஷயங்கள் வந்து இந்த குலதெய்வத்துக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அல்லது வந்து முடி எடுத்தல் எப்பவுமே வந்து முதல் முடி எடுக்கும் போது குலதெய்வ கோயில்ல தான் முடி எடுக்கணுங்க. எல்லா விஷயமே வந்து குலதெய்வத்தை டச் பண்ணி தான் இருக்கும். ஒரு கல்யாணம் பண்றோம்னாலும் கூட குலதெய்வத்துக்கு தான் முதல் பத்திரிக்கை அப்படிங்கிற விஷயம். அதாவது எல்லாமே குலதெய்வம் தான் நம்மளை வந்து எல்லாமே நல்ல வழிபடுத்துறது போற குலதெய்வம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சொல்றாங்க. அப்ப வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போதும் கூட அந்த கோயிலில் வந்து என்னன்னா நம்ம கும்பிடக்கூட சாமி பக்கத்தால வந்து சாமியினுடைய வலதுகை பக்கத்துல தான் குலதெய்வம் வந்து நிக்குமா. வலதுகை பக்கத்துல குலதெய்வம் நிக்குமா. அப்ப அது என்னன்னா குலதெய்வம் நிற்கும் போது அவன் சொல்லுமா, என்னோட வாரிசு வந்திருக்கான், எனக்கு சம்மந்தமானவன் இருக்கான், என்னை வழிபடுறவங்க வந்திருக்கான், அவனுக்கு ஒரு நல்லது காமி அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பக்கத்துல இருக்கிற சாமி கிட்ட சொல்லுமா, நான் தான் வந்து அதனுடைய குலதெய்வம், அதனால நீ ஒரு நல்ல வழிகாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுமா. அப்போ ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம வந்து பெரும்பான்மை நம்ம வந்து பாக்குறோம். அப்ப வந்து குலதெய்வம் எந்த இடத்துல இருந்தாலும் இருக்கும் அப்படிம்பாங்க. அதே போல நம்ம நம்ம வீட்டுல இருக்கிறோம் கைகால் கழுவி வந்து வலது கையில கைகால் துப்பக்கூடாது, எச்சில் துப்பக்கூடாதுனால ஒரு கணக்கு இருக்கு. இடது பக்கம் தான் கை கழுவி விடணும், வலது பக்கம். ஏன்னா வலது பக்கம் வந்து எப்பவுமே வந்து அந்த குலதெய்வத்தோட அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சாப்பாடு வைக்கிற போது கூட அந்த தலவாழை இலையில் வச்சாங்கன்னா தலவாழை இலையில வந்து நமக்கு ஒரு மூலையில சாப்பாடு தனி குலதெய்வத்துக்குன்னு சொல்லி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. ஆனா பெரும்பான்மை என்னன்னா நடைமுறையில் இப்போ வந்து இலையில சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னன்னா பூராமே வந்து வட்டில் பிளேட் இது மாதிரி அமைப்புல போயிடுது அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கலாம். அதே போல இப்ப என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் யூஸ் பண்றது ஒவ்வொரு பிளேட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. தனித்தனி பிளேட்ல தான் யூஸ் பண்ணணும் இல்லையா, எல்லாருமே ஒரே பிளேட்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்குது. சரிங்களா. இப்ப குலதெய்வத்துக்கு நமக்கு அருள் வேணும். அப்போ நம்மளுக்கு நம்ம பார்க்குறோம், பிரசனம் பார்க்குறோம், அவங்க சொல்றாங்க நம்மளுக்கு குலதெய்வம் தெரியும்.
ஆனா குலதெய்வத்தோட அருள் தெரியல. இந்த சப்ஜெக்ட் தான் வரும். அப்ப குலதெய்வத்தோட அருள் கிடைக்கலன்னு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். அப்ப நம்ம இப்ப பாக்குற பழைய சிந்தனைகள் எல்லாம் நிறைய பாக்குறேன். என்னன்னு பெரியவங்க கேட்டேன், இப்ப எப்படி குலதெய்வத்துக்கு என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படி விஷயம் எல்லாம் கேட்கிறோம். அப்ப சொல்றாங்க, குலதெய்வத்துக்கு இப்படி வந்து நம்ம வந்து ரெகுலரா நம்ம கிடா வெட்டிட்டு இருந்தோம். அந்த காலத்துல எல்லாம் இந்த ரெகுலரா வந்து கிடா வெட்டுறதல் வந்து இருந்தது. வருஷம் வருஷம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆடி மாசம், ஆவணி மாசம், ஏதாவது ஒரு மாசத்தை சொல்லுவாங்கன்னு வைங்களேன். அந்த அந்த நாள் வந்து நம்ம கிடா வெட்டிட்டு இருந்தோம். அந்த கிடா வெட்டுதலானது நம்ம நின்று போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்ப சூழ்நிலை காலம் வந்து எல்லாருமே வந்து பொருளாதாரம்ங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்லவா. அந்த காலத்துல வேணும்னா முதல்ல ஆடு வாங்கி விட்டுருவாங்க, சாவல் வாங்கி விட்டுருவாங்க. இதெல்லாமே வந்து நேர்த்தியா வச்சிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் வந்து நேர்த்திங்கிறது பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கிடையாதுன்னு வச்சுங்களேன். எல்லாம் கமிட்மெண்ட்ல ஓடிட்டு இருக்குது. எல்லாமே குடும்பத்தோட வெவ்வேறு நாடுகள், தேசங்கள், உலகம் பூரா சுத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் போயிட்டு இருக்குது. ஸோ வந்து குலதெய்வத்தோடைய அருள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல வந்து கேட்டு பார்க்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியல அப்படிங்கிற விஷயம் டோட்டலா எல்லாமே மறந்து போச்சுன்னா, ஒரு டோட்டலா ஒரு சிறப்பான பூஜை வந்து நம்ம பண்ணிக்க வேண்டியது. சிறப்பான பூஜைன்னா நம்முடைய நட்சத்திரத்தன்னைக்கு தான் அந்த வழிபாடு வச்சுக்கணும். காலையில் நேரம் வச்சோன்னா ஏறக்குறைய இந்த உச்சி பூஜை பண்ணுவாங்க. அபிஷேகத்துக்கு தேவையான ஒரு 16 விதமான அபிஷேக பொருட்கள், இந்த கஸ்தூரி மஞ்சள், இது மாதிரி பொருள்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா. கஸ்தூரி மஞ்சள், ஓம் சாமான்கள், வில்வப்பொடி, வேப்பிலை பொடி, இது மாதிரி மூலிகை பொடி, அப்புறம் வந்து சந்தனம், குங்குமம், இது மாதிரி 16 விதமான பொருள்கள் எடுத்துக்கலாம். அபிஷேகம் அப்படிங்கிற போது நம்மளுக்கு தயிரும் கூட அபிஷேகம், தயிர் போடலாம். வாசனை தெரிவுகள் என்னென்ன இருக்கு எல்லாமே பண்ணலாம். இப்படியெல்லாம் சாமிக்கு ஒரு 16 விதமான பொருள்கள் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அபிஷேகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, அப்புறம் அதுக்கு வந்து முறைப்படி என்னன்னா, வஸ்திரங்கள் நம்ம ஏதாவது ஒரு நல்ல வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம். நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சோன்னா வஸ்திரங்கள் வாங்கி போட்டு, அந்த சாமிக்கு வந்து மாலை வாங்கி போட்டு, அதே போல வந்து அதுக்கு தேவையான பூஜை பொருள்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா வச்சு, தீபம், தூபம், நெய்வேத்தியம் எல்லாமே முறைப்படி எல்லாம் வச்சு, அந்த சாமிக்கு வந்து வழிபட ஏற்பாடு பண்ணணும். வழிபட்டு வந்தோம்னாவே வந்து ஒரு தடவை பண்ணோம்னாவே மிகப்பெரிய மாற்றமானது நடக்கும். இப்ப எனக்கு பெருசா மறந்து போச்சு அப்படிங்கிற விஷயம்னால இதுதான் பண்ண முடியல, வசதி இவ்வளவுதான் இருக்கு, இப்போ ஹோமம் பண்றோம், பூஜை பண்றோம், வழி இல்லைன்னா ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய் வாங்கி அகல் விளக்கு, மண் அகல் இருக்கு பார்த்தீங்களா, மண் அகல்ல வாங்கி வச்சிட வேண்டியது. வச்சு கொண்டு போய் குலதெய்வத்து கோயிலில் வச்சு அந்த சாமிக்கு பக்கத்தில் வச்சுட்டு திரி போட்டு பற்ற வச்சுட்டு வந்து முதல் சங்கல்பம் படிக்கணும். எனக்கு உன்னுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும், உன்னுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும், குடும்பம், தொழில், பொருளாதாரம் எல்லாம் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும், எல்லா காரியம் நடக்கணும், குழந்தை குட்டிகள் ஒற்றுமையாக இருக்கணும். இது மாதிரி நம்ம வந்து ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். சங்கல்பம் பண்ணிட்டு நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லா பேர்த்தையும் மனசுக்குள்ள நினச்சிக்கலாம். அப்படி இல்லை, அப்படி அங்கே பூஜை பண்ணுறவங்க இருந்தாங்களோ அவங்ககிட்ட சொல்லி பேரை அர்ச்சகர்கள் இருந்தாலும் அவங்கள வச்சு பூஜை பண்ண சொல்ல ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை நம்ம இதுலேயும் நம்ம மனசுக்குள்ளே சொல்லிட்டா போதும். எந்த தப்பு பண்ணாலும் தப்புக்களை பொறுத்து எனக்கு நீ தான் குலதெய்வம், நீ தான் பொறுத்துக்கணும், தெரிஞ்சோ தெரியாமல் ஏதாவது தவறுகள் பண்ணி இந்த விட்டு இருந்தோம்னா நீ வந்து பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு பூஜை பண்ணிட்டு அப்புறம் கடைசியில் குலதெய்வத்துக்கு வைக்க வேண்டியது கட்டாயம் வந்து இளநீ வைக்கணும். சாமி எந்த வழிபாடாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு வந்து இளநீ வைக்கணும். இளநீ பத்து வச்சா தான் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆச்சுங்களா. அதே மாதிரி வந்து இந்த இறந்தவங்களுக்கு பூஜை வைக்கும் போது கூட அந்த இது வைக்கிறது உண்டு, இளநீ வைக்கிறது உண்டு. அப்படின்னு இளநீ பொத்து வைப்பாங்க. அதை வந்து இளநீ பொத்து வச்சு அதை ஊற்றிடலாம், அதை தண்ணி பூமியில் ஊற்றிடலாம். அப்போ குலதெய்வத்துக்கு வைக்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாராவது பூஜை முடிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிச்சுன்னா நம்ம வந்து குலதெய்வத்துக்கு பண்ணதை நம்ம குடிச்சிக்கலாம், தப்பு கிடையாது. அப்புறம் வந்து தீபம் வைக்கிறோம், இந்த 2 கட்டாயம் வைக்கிறோம். அப்புறம் வந்து மலர்கள், விதவிதமான மலர்கள் எது வேணாலும் வைக்கலாம். நம்ம வசதிக்கு உட்பட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு பிரச்சனை விஷயம் இல்லை. பண்ணும்போதே தீப வழிபாடே மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். குலதெய்வத்துடைய பரிபூர்ணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமானது நாம் கண்கூட பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து பிரசன்னமா இருக்கிறதுன்னு பார்த்துட்டு என்ன வேண்டதில்லை. ஏன்னா ஒரு சில நெய்வேத்தியங்கள் இருக்கும் சாமிக்கு வந்து என்னதான் பண்ணணும். நெய்வேத்தியம் வந்து பரம்பரையாக பண்ணுவாங்க. ஒரு ஊரில் நான் ஒரு பிரசன்னம் பார்க்கும்போது எனக்கு ஒரு வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்பத்தில் எல்லாமே ஒரு பாதிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் நான் பிரசனம் போட்டு உட்காந்து 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. 1 மணி நேரம் பார்க்குறோம், சரியான விடையே வரல. அப்புறம் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து கருவாடு, அவல், அந்த அவலை வறுத்து அவலையுமே இதையும் 2யும் பண்ணி கருவாடை வறுத்து மிக்சிங் பண்ணி தான் அந்த சாமிக்கு வைப்பாங்களாம். அப்புறம் அது வந்து ரொம்ப நாளாக விட்டு போச்சுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. ரொம்ப நாளாக விட்டு போச்சு
அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வச்ச பிறகு அந்த தெய்வத்தோட அனுகூலம் கிடைச்சிடுது அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்போ அங்கே உடனே அங்கே வந்து ஒருத்தருக்கு வயசானவங்க ஒருத்தர், அம்மா நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம், இவ்வளவு காலம் வச்சு விட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து குலதெய்வத்துக்குன்னு இருக்கும், நம்மளுக்குன்னு அவங்க குலதெய்வத்துக்குன்னு ஏதாவது ஒரு முறைகள் இருக்கும், அதை சார்ந்து பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. குலதெய்வ கோயிலில் பங்களிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு, அது எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால நீங்க இது பண்ணுங்க, குலதெய்வத்தோட பரிபூர்ண கடாட்சி கிடைக்கணும், அதுக்கு இது வச்சா போதுமானது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ரெண்டாவது வந்து நம்மளுக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ குலதெய்வம் தெரியல, குழந்தைய எனக்கு பிறக்கல, ஆச்சு கல்யாணமாயி 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து குலதெய்வத்துடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நொச்சி செடின்னு இருக்கும். அது 2 நொச்சி இருக்கு, எது வேணாலும் வாங்கிக்கலாம். நொச்சி செடி 2 கலர்ல எது இருக்கிற நொச்சி செடி வேணாலும் வாங்கிக்கலாம். சரிதானுங்களா? வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு ஒரு தொட்டியில வச்சுக்கலாம். தொட்டியில் வாங்கிட்டு வந்து அங்கே வாங்குற போது அவங்க தொட்டியில் வச்சிருப்பாங்க, அல்லது நமக்கு செடி வந்து குச்சி உடைச்சிட்டு வந்துக்கலாம். உடைச்சிட்டு வந்து ஒரு தொட்டி ரெடி பண்ணி தொட்டிகளை வச்சோம்னா அது வந்து தானே முளைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இல்லை இப்போ நமக்கு அது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு அப்படின்னா இப்பதான் நர்சரியில் எல்லா பக்கமே எல்லா சிலவிதமான செடிகளும் கிடைக்குது. அழகா நொச்சி செடி ஒன்று வாங்கிட்டு வாங்க, அதுக்கு வீட்டுக்கு முன்னால வச்சுக்கோங்க. வீட்டுக்கு முன்னால வச்சுட்டு, அல்லது வீட்டுக்கு முன்னாலேனா இடம் இருக்கிற மண் தரையை வந்து கரெக்டா இருக்கும், வச்சுட்டு என்ன பண்ணுங்க, தினசரி அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு விளக்கு வச்சு கும்பிட்டு வாங்க. இதோடைய மாற்றம் வந்து ஒவ்வொருத்தர் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்றதை விட செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. சாதாரணமான விஷயம் இல்லை, செஞ்சு பார்த்தா தான் தெரியும். வேற எந்த விதத்திலையும் நம்மளுக்கு பலன் கிடைக்காது. ஒவ்வொரு இதுமே வந்து ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இது பண்ணும்போது என்னன்னா, குலதெய்வம் ஏதாவது விதத்தில் நம்மளுக்கு விலகி நம்மளுக்கு அருள் கொடுக்கறதுக்கு தாமதம் பண்ணிச்சுனாலும் கூட குலதெய்வ அருள் கிடைக்கும். குழந்தைகள் குடும்பத்துல வந்து ஒற்றுமையா இருப்பாங்க, தாய் தத்தர் அடையும் போட்டு இருப்பாங்க, சந்தோஷமா இருக்கு. சொல்றேன், நீ அதனால குழந்தை இல்லை அப்படிங்கிற குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு சந்தனாதி தைலம் வந்து அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது போட்டோம்னு சொன்னோம்னா, ஏதாவது உடல்ல தீராத வியாதிகள் உடம்புல இருக்கு அப்படின்னு சந்தனாதி தைலத்தை வந்து அப்படியே சந்தனாதி தைலம்னு கிடைக்கும். அதை சாமிக்கு அபிஷேகம் பண்ற போது நம்ம எப்படி இருந்தாலும் நல்லெண்ணெய் போட்டு அபிஷேகம் பண்ணுவோம், நல்லா தேய்ச்சுடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சந்தனாதி தைலம் போட்டு அபிஷேகம் பண்ணணும். கடைசியில வந்து நம்மளுக்கு சந்தனத்தூள் போட்டு அபிஷேகம் பண்ணணும். எல்லா அபிஷேகம் பண்ணாலும் கூட, எல்லா பொருளையும் போட்டாலும் கூட கடைசியில சந்தனத்தூள் போட்டு அபிஷேகம் பண்ணிட்டா பூஜை முடிஞ்சுது. சரிங்களா? முதல்ல சந்தனம் போடக்கூடாது, கடைசியில் சந்தனத்தூள் போட்டு அபிஷேகம் பண்ணிக்கணும். சந்தனாதி தைலம் போடுறதா இல்லை முன்னாலே போட்டுக்கலாம். இந்த கடைசி முறை வந்து சந்தனம் போட்டோ, சந்தனத்தூளோ, சந்தனத்தை நம்ம கட்டை வச்சு அரைச்சி வச்சோ, ஏதோ ஒரு வித சந்தனம் போட்டு அபிஷேகம் பண்ணோம்னா, எதுக்காக பூஜை பண்ணுறோமோ அந்த பூஜையோட முழு நன்மையும் நம்மளுக்கு கிடைச்சிரும். குலதெய்வத்தோட அருள் கிடைச்சிரும். கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும், முன்னேற்றமா இருக்கும். நாளுக்கு நாள் நல்ல வசதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பந்தொழில் பொருளாதாரம் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துல வந்து எப்படின்னா, ஏதாவது வியாதிகள் உடம்புல வந்து நீண்ட காலமா உபத்திரம் பண்ணக்கூடிய வியாதிகள் இருந்தா விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது குலதெய்வத்துக்கு போகும்போது மற்ற எல்லா தெய்வங்களுமே வந்து வழிபட்டுரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மற்ற தெய்வத்துக்கு எல்லாத்துக்கும் போறதை விட குலதெய்வத்துக்கு போகும்போது என்னன்னா, அந்த தெய்வமானது நம்மளுக்கு வந்து வழிகாட்டி நம்மளை ஜெயிக்க வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால என்ன பண்றோம்னா, இது கேட்கக்கூடிய நேயர்கள் எல்லாருமே வந்து இந்த ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவரையுமே, இவங்க மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருமே வந்து இந்த குலதெய்வ அருளுக்காக கட்டாயம் முயற்சி பண்ணுங்க. குலதெய்வ அருளுக்காக கட்டாயம் முயற்சி பண்ணுங்க. குலதெய்வத்துக்கு வந்து கட்டாயம் முறைப்படி வந்து வருஷத்துக்கு ஒருக்கா நாம எப்படி நம்ம வீட்டுக்கு துணி எடுக்கிறோமோ, அந்த குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிற அங்கத்தினர் தான். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற அங்கத்தினர் தான் வந்து குலதெய்வம் இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு துணி எப்பப்போ துணி எடுக்கிறோமோ துணி எடுத்து வச்சுக்கணும். ஆண் தெய்வம்னா ஆண் தெய்வம்னா அது துள்ளியது, பெண் தெய்வம்னா அதுக்குரிய சேலைகள் சம்பந்தமான விஷயங்களை எடுத்து வச்சு வருஷத்துக்கு நம்ம எப்போ போகிற போது கொண்டு போய் அந்த சாமிக்கு வந்து அந்த வஸ்திரத்தை வந்து சமர்ப்பிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த அது கொடுத்துட்டோம்னாவே வந்து நல்லா இருக்கும். வஸ்திரத்துக்கு மேலே எதுவுமே இல்லைங்க. தோஷம் கொடுத்தா எது கொடுத்தாலும் கூட வஸ்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்துல பலன் கிடக்கூடிய விஷயம் அற்புதமான விஷயமா இருக்கும். ஒரு வாழ்க்கையில வந்து பிறக்கிறோம், அரிது மாறினராய் பிறக்கல அரிது அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து அவன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த குலதெய்வத்தை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. குலதெய்வம் பரிபூர்ணமாக வந்து அவங்களுக்கு வெளிச்சத்துக்கு வழி காமிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. எல்லா விதமான சூழ்நிலையிலையும் வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ குலதெய்வத்தை வந்து கட்டாயம் வணங்கணும். காலையில் வீட்டிலேருந்து வரும்போது குலதெய்வத்தோட பேரை நினைச்சு தான் போகணும். குலதெய்வத்தோட அருள் இல்லை நாம
வாழ்க்கையில யாரும் ஜெயிக்க முடியாது. நம்ம சொன்ன ஒவ்வொரு விஷயம் குலதெய்வத்தை வச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ குலதெய்வம் விட்டு போச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு நொச்சி செடி பறிக்கிறது தான் அழகா நொச்சி செடி வச்சு பண்ணி பாருங்க. நம்மளுக்கு கோயில் ரொம்ப தூரத்துல இருக்குது. இப்போ வெளி இடத்துல இருக்கிறோம். நம்மளுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வந்து இந்த கண்டிப்பா வந்து நொச்சி செடி பரிகாரம் பண்ணது அவங்களுக்கு வந்து நிச்சயம் வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பம், தொழில், பொருளாதாரம் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிலையும் வெற்றி கிடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாளுக்கு நாள் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால என்னன்னா குலதெய்வ வழிபாட்டு கட்டாயம் வந்து யாரா இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு கடைபிடிங்க, செஞ்சுட்டு வாங்க. இப்போ வெளியூர் நமக்கு இல்லை குலதெய்வத்துக்கு வர முடியுங்க, நொச்சி செடி அங்கே இருக்கிறது வழிபடலாம். நம்மளுக்கு உதாரணம் வந்து வடநாட்டில் இருக்கிறாங்க அல்லது தென்னாட்டில் இருக்கிறாங்க. குலதெய்வம் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் எந்த யாரா இருந்தாலும் சரி குலதெய்வங்கிறது நொச்சி செடி வச்சா உடனே பேசும் அப்படின்னு. பட் மந்திரங்கள் தந்திரங்கள்லாம் நிறைய இருந்தாலும் கூட நமக்கு எளிமையான முறையில் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில வந்து நடக்கிறதுக்கு வந்து அந்த குலதெய்வத்துடைய பரிபூர்ண கடாட்சியம் கிடைக்கிறதுக்கு வந்து நொச்சி செடி பரிகாரம் நல்லா இருக்கும், நொச்சி செடி பரிகாரம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம மறந்துடுது, நம்மளுக்கு குலதெய்வம் மறந்துனா இது குலதெய்வம் மறந்து கூட காமிச்சு கொடுத்துரும் எங்க இருக்குது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயம் காமிச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பிரசனம் பார்த்து கண்டுபிடிக்கிறதுங்கிற வேற விஷயம். ஆனா இருந்தாலும் இயல்பாவே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. யாரால வச்சு செடி வழிபடும் போது உங்களுக்கு சொல்லிடுவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து அப்ப குலதெய்வம் இங்க இருக்குது அங்க இருக்குது இந்த இடத்துல இருக்குது இது மாதிரி இடங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவாங்க. அந்த காலத்துல என்னன்னா பேர் வைக்கிற போது என்னன்னா அது சம்பந்தமான ரிலேட்டட் பேர் ராமசாமி, குப்புசாமி, கந்தசாமி, கருப்புசாமி அந்த பேர் இருக்கும்போது நம்மளுக்கு ஏறக்குறைய கருப்புசாமின்னா அந்த கருப்புசாமி தான் நம்ம குலதெய்வத்தில் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதெல்லாம் காமாட்சி அப்பன், காமாட்சி இதெல்லாமே பேர் இருக்கும். இப்ப இதெல்லாம் வந்து இருந்த விஷயங்கள் பேர்கள்லாம் இருந்ததுமே அப்படியே என்ன பண்ணோம் இப்ப இருக்கிற பேர்கள்லாம் வெவ்வேற. அது எந்த பேருன்னு எனக்கும் தெரியாது நிச்சயம் சொல்றேன். குறை சொல்லக்கூடிய காலம் மட்டும் விஞ்ஞானத்துல வந்து எதை தின்ன பித்தம் தீரும்னு சுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால பெயர் மாற்றம், இடத்தை மாற்றுறது, ஊரை மாற்றுறது, நிறைய விஞ்ஞானம் நிறைய அத்தனை தெரியும் மாறுதலெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்து அன்பு நேயர்களே, நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு கட்டாயம் குலதெய்வத்தை வழிபடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.